திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் திமுகவின் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன் வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். விவரங்களை பகிரலாம். திருவண்ணாமலையில் திமுகவினுடைய இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வந்திருக்கிறார். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். அதே போன்று அங்கு மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த கூட்டத்தை பொறுத்தளவுல வரும் தேர்தலுக்கு இளைஞர்களினுடைய வாக்குகளை திமுகவினுடைய பக்கம் கொண்டு வருவதற்கு அதற்கு ஏற்ற வகையில இளைஞரணி அதற்காக களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞரணி நிர்வாகிகளை அழைத்து திமுகவினர் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். முதல் கூட்டம், அந்த மண்டல அளவிலான இந்த வடக்கு மண்டலத்திற்கான இந்த கூட்டத்துல முதல் கூட்டம் பிரம்மாண்டமான முறையில திமுக தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான விழா அரங்கில் அந்த 1,30,000 பேர் இதில் அந்த நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய வகையில அவர்கள் அமரும் வசதி மற்றும் அதற்கான மேற்கூரைகள் நாம் அமைக்கப்பட்டு, அதே போன்று அவர்கள் மதிய உணவு உள்ளிட்ட வசதிகளும் அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதில் பங்கேற்பதற்காக இன்று மதியமே திருவண்ணாமலைக்கு விட்டார். தருமபுரியில திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்றவர் மதியமே திருவண்ணாமலைக்கு விட்டார். அவர் தற்பொழுது ஓய்வில் இருந்தவர் தற்பொழுதுதான் அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். இன்றைய நிகழ்விலே முதலமைச்சர் இந்த மண்டல கூட்டத்தை, இளைஞரணி கூட்டத்தை அவர் தொடக்க நிகழ்வாக இன்று அந்த நிகழ்விலே பேச இருக்கிறார். இதுல வரும் தேர்தலில் இளைஞரணி நிர்வாகிகள் எவ்வாறு களப்பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில அவருடைய பேச்சு இன்ற இடம் பெறும் என்று திமுக தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். 2026 தேர்தலில் திமுக தற்பொழுது ஆளும் அரசான திமுக அவருடைய கூட்டணி கட்சிகளுடன் ஏற்கனவே அவர்கள் கடந்த தேர்தல்கள் எல்லாம் ஒரு வெற்றிகரமாக எதிர்கொண்ட ஒரு கூட்டணியாக இருந்திருக்கிறது. இன்னும் வரும் தேர்தலில் புதிதாக நிறைய இளம் வாக்காளர்கள் புதிதாக வருகிறார்கள். எனவே இந்த இளம் வாக்காளர்களை தங்கள் பக்கம் நோக்கி இழுப்பதற்காக ஒவ்வொரு கட்சியுமே தொடர்ந்து தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அதற்கான களப்பணிகளை மேற்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே திமுகவும் இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக தற்போது இளைஞர்களின் நிர்வாகிகளை அழைத்து இந்த கூட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த கூட்டத்துல முதற்கட்டமாக 91 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த வார்டு பாச முகவர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் எல்லாமே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலமாக இந்த வடக்கு மண்டலம் தற்போது நடைபெறுவது போல தனித்தனியாக தெற்கு, மத்திய மண்டலம் மற்றும் அதே போன்ற மேற்கு மண்டலம் என தனித்தனியாக இது போன்ற இளைஞரணி கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் இது போன்ற இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து அவர்கள் தொடர்ந்து பேசுவதற்கும் தேர்தல் களங்கள்ல எவ்வாறு அடுத்தடுத்து செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக மண்டல அளவில் போன்றே இந்த மண்டல அளவிலான அந்த கூட்டத்திற்கு பிறகு தனித்தனியாக சிறு சிறு கூட்டங்களை நடத்துவதற்கும் தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வரும் தேர்தல் சற்று கடந்த தேர்தலை போல சட்டமன்ற தேர்தல் சற்று போட்டி கடுமையானதாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். புதிதாக விஜய் கட்சியை தொடங்கி அவர் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். ஒரு பக்கம் அதிமுக, பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் அறிவித்து அந்த கூட்டணியில இருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள் எந்த கூட்டணிக்கு சேர இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு சேருகிறார்களா அல்லது திமுகவினுடைய கூட்டணிக்கு வருகிறார்களா அல்லது விஜயின் பக்கம் செல்கிறார்களா என்பதெல்லாம் அடுத்த சில மாதங்கள்ல பரபரப்பாக ஒரு நிகழ்வாக தமிழக அரசியல்ல இருக்க போகிறது. எனவே இனி இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் நிலையில் தற்பொழுதே தங்களுடைய அடித்தளத்தை, அதாவது கட்சியினுடைய அடித்தளத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, புதிய வாக்காளர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிர்வாகிகள் கூட்டங்களை திமுக அப்போதிலிருந்து இது போன்ற கூட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த இளைஞரணி கூட்டத்திற்கு இந்த முறை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இளம் வாக்காளர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த இளைஞரணி நிர்வாகிகளை அழைத்து இது போன்ற தனியாக ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது. முதல் கூட்டமான இன்று 1,30,000 பேர் இதில் பங்கேற்றிருப்பதாக
தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் தற்பொழுது வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் பேசவும் இருக்கிறார். துணை முதலமைச்சர் பங்கேற்று அதற்கு முன்னதாக மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் பலருக்கும் இந்த நினைவு பரிசுகள் எல்லாமே வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.